2nd of March மே டைம் வந்து 9:40 ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து R2ல் இருக்குது. என்ன விஷயம்னா நம்ம இங்கே வந்து பார்க்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் என்னன்னா வந்து இது வந்து லோயர் சிபிஆர் தான் இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டே கம்பேர் பண்ணும்போது. ஆனால் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக வந்து போகுது. ட்ரெண்டிங்காக போகிறது நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி வந்து லோயர் சிபிஆர்லாம் ட்ரெண்டிங்காக போச்சுன்னா திருப்பி அதே ரேஞ்சுக்கு வரத்துக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடம் வந்து எனக்கு வந்து ஒரு ட்ராப் மாதிரி தெரியுது. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நேரோ சிபிஆர் போது எல்லாம் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. என்னென்னா சிங்கிள் டைரக்ஷன் ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் இது என்னன்னா லோயர் வந்து சிபிஆர் இருக்குது ப்ரீவியஸ் டே கம்பேர் பண்ணும்போது. இது இல்லாமல் இந்த இடத்துல வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்து பில்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து இதை பார்த்தா நிறைய பேர் வந்து காலை வந்து பை பண்ண வந்து விருப்பப்படுவாங்க. அது இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புட்டோட வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து டிகேவே இருக்குது. காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40% தான் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேவா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இது மாதிரி தான் இருக்குன்னு. ஏன்னா வந்து கால் இப்போ ஆப்ஷன் பையிங் இருக்குது. காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா திருப்பி வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நார்மல் கண்டிஷன் மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? இப்போ என்னன்னா காலோட வந்து ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்க்கும்போது இது வந்து 257 இருக்குது. அந்த கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இது 155 தான் இருக்குது 24,500. அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் வந்து எதில் இருக்குன்னா காலில் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இது வந்து பிரேக் அவுட் டைம் மேலே போகுதுன்னா என்னன்னா இது வரைக்கும் R3 வரைக்கும் போகும். R3 வரைக்கும்னா இங்கே வந்து 519 இருக்குன்னா 516 வரைக்கும் போகும் நம்மளோட வந்து ரிஸ்க்கு. ஓகேவா? இந்த இடத்துலேருந்து நம்ம பேரிஷ் ட்ரேடு வந்து நம்ம வந்து எடுத்தோம்னா இந்த வந்து 70 பாயிண்ட்ஸ்னால் வந்து 35 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரீமியத்துலேருந்து அடி வாங்கும். இது கிட்ட வர என்னன்னா நம்ம இந்த இடத்துலலாம் வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா ரிஸ்க்கு வந்து கம்மி. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? இது கிட்ட வர நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து என்னென்னா ப்ரீமியம் வந்து நல்லா வந்து ஷூட் ஆகுது. இதே 500 தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோமே. இந்த வந்து R3 இங்கே இருக்குது, இங்கே ஒரு ரெஜெக்ஷன் இவனுக்கு இருக்கும். நம்ம பார்ப்போம். இது வந்து ஒயே வந்து அதிகமாக இருக்குது. 55 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இது கம்மியாக நம்ம 30-40 வரும்போது ட்ரேட் எடுத்துக்கலாம். ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்னன்னா நம்ம இந்த இடத்துல தான் வந்து பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் வந்து ஷார்ட் அடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரேடை வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம 24,500 வந்து காலை வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? இதை வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். எவ்வளோனா 10 குவான்டிட்டி. நம்மளுக்கு வந்து இங்கே ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 271-73 கிட்ட இருக்குது. நம்ம இங்கே வந்து 73 ஆக்கும் 273. ஓகேவா? நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். ஓகே, நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. என்னென்னா கரெக்டாக வந்து 273 கிட்ட வந்து பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம 73 வந்து எடிட் பண்ணிப்போம். இதுதான் நம்ம ட்ரேடு. எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். 10:20 ஆக போகுது. ஆக்சுவலாக நம்ம ட்ரேட் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்துட்டோம் 24,526. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. தெரியுதுங்களா? இந்த இடத்துல ப்ரீமியம் இங்கே பாருங்கள். நம்ம ஆக்சுவலாக வந்து இது வந்து நல்ல இடம் ப்ரைஸு ட்ரேடு எடுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னால வந்து முன்னாடியே எடுத்துட்டோம்.
இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லாஸ் இருக்குது. எவ்வளோ லாஸ் இருக்குன்னா வந்து 26 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இங்கே மேக்ஸிமம் வந்து எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்னா ட்ரா டவுன் ஆனது 46 பாயிண்ட்ஸ் இருக்கும். 46 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு 1.2% வந்து லாஸ் வந்திருக்கும். 30 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1%. இந்த 46ன்னு இருக்கும்போது வந்து 1.5% கூட வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோ அந்த ரேஞ்சில் வந்து லாஸ் வந்திருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து லாஸ் இருக்குன்னா எவ்வளோ வந்து லாஸ் இருக்குன்னா 17,000 வந்து லாஸ் இருக்குங்க. 296 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ 80 கிட்ட டக்குன்னு வந்து ஃபால் ஆகிருக்கு. இப்போ 287 86 அந்த ரேஞ்சில் வந்து போய்ட்டுருக்கு. இன்னும் வந்து இப்போ என்னன்னா 10,000 16,000 வந்து லாஸ் வந்து வந்திருக்கும். சரி, ஓகே. ஆனால் என்னென்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா, நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, மேலே போகுது. ஆனால் மேலே போகுதுன்னா அப்படியே மேலே போகாது, திருப்பி வந்து லோ வந்துட்டு தான் வந்து ரீடெஸ்ட் பண்ணி தான் வந்து போகும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய வந்து என்னன்னா கால் பையர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டு தான் வந்து போவாங்களே, உடனே அப்படியெல்லாம் மேலே போக மாட்டாங்க. இல்லாட்டியே வந்து அவங்களுக்கு லாஸ் வரும். நம்ம இங்கே வந்து ஒரு லோ வந்து சப்போர்ட் எடுக்க தெரியுங்களா, அந்த சப்போர்ட் இடத்துல வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம ட்ரேடை வந்து புல்லிஷ் வியூவுக்கு வந்து மாற்றிக்கணும். ஓகேவா, அது எங்கன்னா வந்து இந்த ஏரியா, இந்த நம்ம இங்கே டார்கெட் வச்சுருக்கோம்ல, இதே இடத்துக்கு வந்து திரும்பி வரும். இங்கே 30 பாயிண்ட்ஸ் நம்மளோட டார்கெட் ஒன்று கிடைக்கும். என்னென்னா இப்போ 240 கிட்ட வரும். ஓகேவா, இந்த R2 கிட்ட வந்து தொடரும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரேடை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு புல்லிஷ் ட்ரேட் வந்து எடுத்துக்கிறோம். 33 ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணோம். பார்த்திங்களா, ஒரு பிக் வேறு வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு சொல்லி போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாடல் வந்து போடலாம். ஓகேவா, இப்போ நம்ம பொசிஷன் வந்து இந்த இடத்துல வந்து 30 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட் வந்து தந்துருச்சு. ஓகேவா, இங்கே பாருங்கள் 32 பாயிண்ட்ஸ் 34 பாயிண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஃபர்தராக பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த R1 வரைக்கும் வந்து வரும். ஏன்னா இது ஸ்டாடல் தானே, அதனால் வந்து கொஞ்சம் லோ வந்து இது பண்ணி பேனிக் ஆக்கி கொண்டு மேலே போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பொசிஷனை வந்து ஸ்டாடலாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆடு இங்கே வந்து அதே வந்து 450 வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். 450 ஆனால் 550 இருக்குது பாருங்க, அதை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். எவ்வளோன்னா 10 லாட்ஸு. ஓகேவா, இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டாங்கல் மாதிரி இப்போ இருக்குது. இதுக்கு வந்து கேபிட்டல் எவ்வளோனா இதுவும் ஒரு 10 லாட், இங்கே சைடில் ஒரு 10 லாட். இது கேபிட்டல் வந்து 22 lakhs தான். 20 lakhs வந்து இப்போ வந்து இந்த 10 லாட் சேர்த்தலாம் வந்து 22 lakhs தான். இப்போ நம்ம பொசிஷன் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாங்கல் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல நம்ம ஸ்டாங்கல் பொசிஷன் போட்டிருக்கோம். இங்கே இவ்வளோ தான் கீழே வந்தாலும் இந்த R1லேருந்து திருப்பி வந்து பவுன்ஸ் பேக்கும். இப்போ இங்கே இருக்கல மார்க்கெட்டு, சப்போஸ் இங்கே வந்துட்டு மேலே போக முடியாமல் ரிஜெக்ஷன் இருந்துச்சுனாலும் இங்கேருந்து திருப்பி இப்படியோ பவுன்ஸ் பேக் ஆகும். ஏன் அந்த மாதிரி வந்து பவுன்ஸ் பேக் ஆகும்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேவா, என்ன ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து இந்த சிபிஆர் வந்து லோயர் சிபிஆர் இருக்குது, அசெண்டிங் சிபிஆர் இல்லை, டிசெண்டிங் சிபிஆரில் இருக்குது. அதனால் என்னென்னா இந்த வந்து என்ன தான் ஹை பண்ணாலும் திருப்பி வந்து கீழே வந்து கன்சல்டேட் பண்ணி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே பார் வந்து 12:20 கரெக்டாக நம்ம இந்த சிபிஆர் கிட்ட இருக்குது. நம்மளுக்கு டாலரன்ஸ் எவ்வளோனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24,000 வந்து நம்மளுக்கு டாலரன்ஸ் இருக்குது. ஓகேவா, இன்னும் 200 பாயிண்ட்ஸ் வந்து தாங்கும். இப்போ இந்த 250 இந்த சப்போர்ட் 250-200 கிட்ட வந்தால் இது வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொசிஷன் வந்து லாஸில் போவோம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம் என்ன பண்ணலான்னு. இங்கே வந்து இதுதான் வந்து 24,550 P. இதுதான் இந்த இது லெக்கு தான் நம்மளுக்கு லாஸில் போயிட்டுருக்கு.
இது வந்து இன்றைக்கி காலைல வந்து ஓப்பன் ஆன இடம். ஓப்பன் ஆன வந்து ஒரு செல்லிங், அதாவது பையிங் ப்ரெஷர் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ இங்கே பொசிஷன் எடுத்தவங்கலாம் வந்து ப்ரோ ட்ரேடர்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து லாஸ் ஆகிருப்பாங்க. லாஸ் ஆகிட்டாலுமே இப்போ திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷு ட்ரேட் எடுக்கணும்னா பேரிஷாக வந்து வைக்க மாட்டாங்க, பொசிஷன் புல்லிஷாக தான் வந்து ஆக்குவாங்க. சரி, நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு புட் சப்போர்ட் இருக்குது, அந்தளவுக்கு இல்லை. கால் பில்டப் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதோட சப்போர்ட் எங்கன்னா இந்த 24,000 வந்து சப்போர்ட் இருக்குது. இந்த 24,000 சப்போர்ட்டில் இருக்குன்னா நம்ம பொசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா 24,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டாலரன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம். பார்ப்போம் இந்த இடத்துல 22,300 சப்போர்ட் எடுக்குதா இல்லை 24,000 வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபால் போது நிறைய வந்து புட்டு பையர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா மார்க்கெட்டை உடனே திருப்புறத்துக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 6,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். 6,000 ப்ராஃபிட்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாகணும். சப்போர்ட் எடுக்கலாம் வந்து நம்ம பொசிஷன் மைனஸில் போனாலும் வந்து ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு வந்து டெம்பரவரி வந்து லாஸ் தான். திருப்பி வந்து டைம் வந்து இதுவாக டிகே ஆகும்போது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். திருப்பி அப்டேட் பண்ண 120 ஆகுது. டைம் வந்து 120 ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தது. இங்கே மேலே வந்து புல்ஸ் இருந்தாங்க பார்த்திங்களா, அவங்க புல்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணி கீழே கொண்டாந்துட்டு இப்போ யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து புல்லிஷ் பொசிஷன் எடுக்கவே தோணாது. இப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே திருப்பி வந்து அவங்களோட வந்து பையிங்ஸை வந்து ப்ரோ ட்ரேடர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்மளோட வந்து இது எப்படி இருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சு தெரியுதுங்களா. இது ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 293 இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம இந்த பொசிஷனை ஸ்டார்டலாகவே வச்சுருக்கோம். இல்லாட்டி இந்த ப்ராஃபிட் லெக் இருக்குது பாருங்கள், இந்த 126 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 128 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம புக் பண்ணிடலாம். புக் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் 300 இருக்குது பாருங்கள், 309 இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபர்தராக வந்து ஃபால் வந்து கண்டினியூ ஆகும். ஓகேவா. இப்போ ஏற்கனவே நம்ம இருந்த பொசிஷனில் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து 35 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து லாஸில் இருக்கோம். ஆனால் நம்ம 2 பொசிஷன் வச்சுருக்கல, அதனால் ஒரு பொசிஷன் லாஸில் இருக்குது, ஒரு பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா. இப்போ ஒரு லெக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா. இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு ப்ராஃபிட் லெக்கை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதனால தான் வந்து இது போட்டிருக்குது. இந்த இதை வந்து கீழே வந்து வரணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த 1 லேக் இது வந்து பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிடும். ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு எல்லா ப்ராபபிலிட்டியாக இருக்குது. உங்களை மேலே போகுதில்ல, திருப்பி கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த டைமில் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். சப்போஸ் அவர் ரீடெஸ்ட் பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துல பண்ணுவாங்கன்னா திருப்பி இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் கிட்ட ரீடெஸ்ட் பண்ணோம். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ப்ராஃபிட் லெக்கை, இந்த 1 லேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட் லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் 85 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணலாம். பொசிஷனை வச்சுக்கிட்டு திருப்பி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1.5 ஆகுது. என்னடா இந்த இடத்துலேருந்து இது வந்து இதுவாகும், இந்த ஹைலேருந்து இப்படி பண்ணி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி போவோம், நம்ம இங்கே வந்து ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து அப்படியே வந்து சர்ன்னு வந்து நேராக மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. இப்போ என்னன்னா நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கிறது சொல்லிட்டு வந்து நம்ம ட்ரேட் என்ன பண்ணுற சொல்லி போய் பார்க்கணும். ஆக்சுவலாக நம்மளுக்கு 2 பொசிஷனும் வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு 2% வந்து ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஓகேவா. இந்த 2% ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணால் மேக்ஸிமம் வந்து இப்போ 45,000 கிட்ட தான் வர முடியுமே. இல்லாட்டி
டைம் வந்து அவனோட 3 மணி வரைக்கும் வச்சோன்னா அந்த டைம் டிகேயில் வந்து கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இல்லாட்டி நம்ம ஒரு லெக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி இவன் வந்து ரொம்ப வால்டைலாக வந்து ஒரு ஹைலேருந்து லோ, திருப்பி ஹை, திருப்பி வந்து லோ, இந்த லோ போவானா இல்லாட்டி இங்கேயே திரும்புவானு தெரியாது. நம்மளுக்கு வந்து சேஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டல் பொசிஷனாக நம்ம ஹோல்ட் பண்ணுறது தான் சேஃப்டியே. ஏன்னா இவனால் இந்த லோவை தாண்டியே வந்து கீழேயும் வந்து போக முடியல, அதே மாதிரி இந்த ஹையை தாண்டி மேலேயும் போக முடியல. அப்படின்னா 2 சைட்லேயே அவன் பொசிஷன் எடுத்துட்டான். நம்ம இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பீக் ப்ராஃபிட் வந்து என்னென்னா 45,000 தான். நம்ம இன்னும் ஒரு 2 hours வந்து வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு என்னென்னா இன்னும் வந்து ஒரு 10,000 வந்து வரது, 53,000 அந்த மாதிரி வரது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லாட்டி நம்ம எதனா ஒரு லெக்கை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து இங்கே இது ஆக்சுவலாக இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ரிஜெக்ஷன் ஆகி அவன் கீழே வரும்போது நம்ம ப்ராஃபிட் லெக்கை க்ளோஸ் பண்ணி இன்னொன்று வந்து ஹோல்ட் பண்ணலாம். திருப்பி அவன் கீழே போகிறான் என்ன பண்ணுறது? அதனால் வந்து நம்மளுக்கு இப்போ சேஃப்டின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுறது தான். இன்னொரு 5,000 இல்லாட்டி 6,000 ப்ராஃபிட் ஏதாவது வரத்தோடு வந்து என்னென்னா நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி நான் வந்து டைரக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறேன், மேலே போவோம் கீழே போவோம் அப்படி இப்படிலாம் வந்து இன்றைக்கி பண்ணவே முடியாது. ஏன்னா ஃப்ரைடே வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து அவனே வந்து ஆப்ஷனை வந்து பை பண்ணுவான், ஸ்பீடாக வந்து மேலே போவோம். அப்போ வந்து ஆப்ஷன் பையர்ஸ் உள்ளே வராங்க, அப்போ திருப்பி வந்து ஆப்ஷன் செல் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து உருவாக்குவான். அதேமாதிரி திருப்பி ஒரு லோ வரும்போது புட்டை வந்து ஃபுல்லாக வந்து பை பண்ணுவான். அதுக்கப்புறம் புட் பையர்ஸ்லாம் வருவாங்க, அவங்க வந்த உடனே திருப்பி அவன் செல் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டை வந்து செட் பண்ணுவான். இதுதான் வந்து இந்த ஃப்ரைடே வந்து ரெகுலராக பண்ணுற வேலை. அதனால் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் போடுறது இல்லாட்டி சிங்கிள் டைரக்ஷனை வந்து நம்ம வந்து ரைட்டிங் வைக்கிறது எல்லாமே வந்து ஆபத்து தான். இது வந்து நம்மளது வந்து நல்ல பொசிஷனாக இருக்குது. இந்த பொசிஷனை வந்து ஒரு 3 o'clock வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 3 o'clock ஆக போகுது, நம்ம பொசிஷனை வர க்ளோஸ் பண்ணோம். இங்கே இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 24,550 பி அவன் தான் நம்மளை லாஸ்ட்டில் கொண்டு போனான். நம்ம என்னென்னா அந்த ஸ்டார்டல் போடுறதுனால அது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ணது. இப்போ நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண துடிக்குது, ஆனால் பிரேக் பண்ண முடியல. ஆனால் இதில் ப்ரீமியம் டிகேனால வந்து இவன் வந்து கீழே வந்துடுறான். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்குன்னா 52,000 இருக்குது, 53,000 வச்சுக்கோங்களேன். அப்போனா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2.5% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேவா? அதனால் வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒரே முட்டாக க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா இதுக்கு மேலே வந்து வராது, வந்தாலும் வந்தானா ஒரு 4,000 5,000 தான் வருமே. இன்னும் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தாலே அதிகபட்சம். இல்லாட்டி எதனா ஒரு சைடில் வந்து டிராஸ்டிக்காக மூவ் பண்ணோன்னா கலியிடும். எப்போவுமே இந்த ஸ்லோவாக சைட்வேஸில் மேலே போகுது இல்லை சைட்வேஸில் கீழே போகுது அப்படின்றபோது மார்க்கெட் வந்து என்னென்னா இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து எப்படி இருந்தாலும் வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி வைலண்ட் மூவ் இருக்கும்போது ஆப்ஷன் வந்து செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் லாஸ் வரும். டக்குன்னு வந்து நம்ம பேனிக் ஆகிடுவோம். ஸ்டார்டல் போட்டாலும் வந்து லாஸ் வந்து பெருசாக வந்து இருக்கும். அதனால் என்னென்னா இதில் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் இருக்கும்போது ஆப்ஷன் ரைட்டிங் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து வந்து ட்ரேட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து உடனே வந்து ஒரு ஸ்டாடல் இல்லாட்டி ஸ்டாங்கிள்ஸ் வந்து என்னென்னா பொசிஷனை வந்து கவர் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் தான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து டக்குன்னு வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது பார்த்து தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து அது புத்துணி கீழே விழுது பாருங்கள். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, பை பாய். என்னோடய ட்ரேடு வந்து முடிஞ்சுது. ஆக்சுவலாக வந்து திருப்பி வந்து இது கீழே தான் வந்து முடியும்னு நினைக்கிறேன். ஒரே வந்து பேனிக்காக இருக்குது சுச்சுவேஷன்.